நம்ம வந்து எந்த ஒரு அனுபவத்தையும் ஆராய்ச்சி பூர்வமாக செய்து பார்க்கணும். நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறீங்களா, அதையும் ஒரு ஆராய்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் அதிலேருந்து வெளிவர முடியும். அதில் உள்ள நன்மை தீமைகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நோக்கத்தோடையே அந்த சிகரெட் பிடிப்பதாக இருந்தால் அப்போவும் நீங்கள் ஆராய்ச்சி நோக்கத்தோடு தான் அதை வந்து செய்யணும். அதை வந்து சிகரெட் பிடிக்கணும். மது அருந்துவதாக இருந்தால் கூட மது அருந்துகிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்க நேர்ந்தால் கூட ஏதாவது ஒரு காரணங்கள் நீ மது அருந்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதையும் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணுங்கள். எதை செஞ்சாலும் ஒரு ஆராய்ச்சி பூர்வம் இருக்கணும். அதில் ஆராய்ச்சி நோக்கம் இருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து ஒரு தீய நடைமுறைகளிலிருந்து தீய பழக்கங்களிலிருந்து அப்போ தான் நம்மளால் விடுபட முடியும். அந்த தீய பழக்கங்களில் அடிமையாகி ஏன் கிடக்கிறாங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணாமலே அதில் அடிமையாக கிடக்கும். ஆராய்ச்சிக்காக தான். ஒரு சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும், அது மது அருந்தினால் நமது மனநிலையில் என்ன மாற்றம் ஏற்படும், நமது வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும், நமது பேச்சுக்களில், சிந்தனைகளில், செயல்களில், மன உறுதியில் என்ன மாற்றம் ஏற்படும், இதெல்லாம் கவனிக்கணும். மது அருந்தாத போது நமது மன உறுதி எப்படி இருக்கிறது, சிகரெட் பிடிக்காத காலகட்டங்களில் நமது மன உறுதி எப்படி இருக்கிறது, சிகரெட் பிடித்தா எப்படி நம்ம மன உறுதி மாறுகிறது, பலவீனம் அடைகிறது, ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது, இப்படி இதையெல்லாம் கவனிக்கணும். எந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் சந்தித்தாலும் சரி, ஒரு தானிய உணவில் சாப்பிடும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதுவே வந்து பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இப்படி ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு ஏன் சண்டை வருது, இந்த உணவுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது, சிகரெட் பிடிக்கும்போது நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறீங்க, மது அருந்தும் போது மற்றவரிடம் எப்படி பேசுகிறீர்கள், இப்படி எதையும் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அதை வந்து அந்த அனுபவங்களை எதிர்கொண்டு அது குறித்து நீங்கள் பிறரிடம் பேச வேண்டும். அப்போ சும்மா நீங்களாக யோசிச்சுட்டு இருந்தால் போதாது, அது குறித்து நீங்கள் பிறரிடம் பேச வேண்டும். அப்போ தான் அது உண்மையிலே உங்களுக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்தினால் அதிலிருந்து விடுபட முடியும். அதனால் ஆராய்ச்சியை நோக்கமாக கொள்ளாமல் வெறுமனே ஒரு அனுபவத்திற்காக அதை போய் நீங்கள் பழகுனீங்கன்னா அதுக்கு அடிமையாகிடுவீங்க. அதனால் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ நம்ம வந்து எல்லா அனுபவங்களும் நல்லதுக்கே அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும் தெரியுமா? நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்? நீங்கள் உங்களுக்கு ஒரு தீய அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அனுபவமாக இருந்தாலும் சரி, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிற மனப்பான்மை எப்போ வரும்னா, அப்படிங்கிற கண்ணோட்டம் எப்போ வரும்னா, நீங்கள் ஆராய்ச்சி பூர்வமாக எதையும் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணணும். அதில் ஒவ்வொரு அனுபவங்கள்லையும் எது உண்மை, எதனால் அந்த மாதிரி நடந்தது, ஒரு சம்பவம் ஏன் அப்படி நடந்தது, ஒரு தீய விளைவுகளால் நமது மனநிலையில், வாழ்வில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அதை பண்ணும்போது தான் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகும்போது கூட அது சார்ந்த உண்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் அப்போ அதில் கிடைச்சி இது ரொம்ப தீமையானதுன்னு அதிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அப்போ தான் தெரியும், அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த தீய பழக்கத்தை கடைபிடிச்சிங்க. அந்த தீய பழக்கங்களால் ஏற்படுகிற தீமைகள் என்ன அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தீய பழக்கங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் போது தான் நடப்பது அனைத்துமே நன்மைக்கு தான், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தீய பழக்க வழக்கங்களை கடைபிடித்தோம். ஒருவேளை நம்ம தீயவர்களாக கூட சில காலகட்டங்களில் வாழ்ந்திருப்போம். ஏன் வாழ்ந்திருப்போம் அப்படின்னா அதுவும் ஒரு அனுபவத்துக்கு தான், அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்காக தான் நாம் அப்படி ஒரு செயலை செஞ்சோம். இப்போ கடந்த காலங்களில் மக்கள் போரிட்டே செத்து போனாங்க, இப்போவும் செத்துக்கிட்டு இருக்காங்க போரிட்டு. எல்லாமே ஒரு அனுபவத்துக்காக தான், அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம். அந்த பாடம் தான் நன்மை, நமக்கு கிடைச்ச நன்மை. ஆனால் போரிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சுட்டுக்கிட்டு செத்து போனாங்க. அந்த அனுபவங்கள் ஐயோ ஏன் இப்படி நடந்துக்கு, ஏன் இப்படி சண்டை போட்டாங்க, ஏன் இப்படி செத்து போனாங்க, ஏன் போரிட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்பட்டு இன்றைக்கி நொந்து போய் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கிறத விட அன்னைக்கு அவங்க சண்டையே போடக்கூடாது, போரிடவே கூடாதுங்கிற உண்மையை நமக்கு கற்றுக்கிட்டு நமக்கு அந்த உண்மையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க அன்னைக்கு போரிட்டது கூட இன்றைக்கி நமக்கு நன்மையாகத்தான் படுது. அதனால தான் நம்ம இன்றைக்கி அமைதியாக வாழ்கிறோம். அப்போ அன்னைக்கு போரிட்டது கூட இன்றைக்கி நன்மையாக மாறுகிறது. அப்போ நடப்பது அனைத்துமே நன்மைக்கு தான் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வரும். அப்போ பாடம் கற்றுக்கணும். ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக எதையுமே பண்ணணும். ஒரு நடந்து போன ஒரு எவ்வளோ தவறான செயல்களை நாம் செஞ்சாலும், இழிவான செயல்களை நாம் செஞ்சாலும் அதிலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். பாடம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். எந்த ஒரு தாழ்வான செயல்களை கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்க, இழிவான செயல்களை கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்க கடந்த காலங்களில். அதை நினச்சி நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கூச்சமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் நம்ம நடந்திருக்கோமே, இப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கோமே, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோமே அப்படின்னு நமக்கு ஒரே அவமானமாக இருக்கும், தலைகுனிவாக இருக்கும், கேவலமாக இருக்கும்.
ஆனால் அதிலேருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை வந்து மேம்படுத்தணும். அந்த கடந்த கால இழிவு மனப்பான்மையிலேருந்து, இழிவான வாழ்க்கை முறையிலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு மேம்படுத்தி இருக்க வேண்டும். உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிருக்கணும். அப்போ தான் தெரியும். அப்போ கடந்த காலங்களில் நாம் சந்தித்த அனுபவங்கள் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு நாம் வந்து ஒரு வாழ்க்கை தரம் உயர்வான இடத்துல நாம் வச்சுருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு உயர்வான இடத்துக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். அதுக்கு கடந்த கால ஒரு மோசமான ஒரு அனுபவங்கள் அதெல்லாம் காரணமாக இருக்குது. அப்போ அது நடந்தது சரிதான், அப்படித்தான் அது நடக்கும். அது நடக்காமல் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்? ஒரு மோசமான விஷயத்த செய்யாமல் எப்படி அந்த மோசமான அனுபவம் ஒரு பாடத்தை நம்ம எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது நடந்ததுனால தான் நமக்கு இன்றைக்கி ஒரு அறிவு இருக்குது. அது அப்படின்னு சொல்லிட்டு நடப்பது அனைத்துமே நன்மைக்கு தான் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் எப்போ வரும்? ஆராய்ச்சி பூர்வமாக எதையுமே செய்யணும். ஆராய்ச்சி பூர்வமாக செய்யாமல் சும்மா ஒரு பழக்க வழக்கத்துக்கு சும்மா அடிமையாகிடக்கூடாது. அதனால தான் காலம் ஃபுல்லாக சில தீய வழக்கங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. எதையுமே ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணி பார்க்கணும். ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பரிசோதனை பண்ணுவாங்க. இப்போ வந்து சில சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாகிடுவாங்க. ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுவார்? சிகரெட் பிடிப்பார். அவர் எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணுவார். புதுமையான பரிசோதனைகளை எதிர்நோக்குவார். சிகரெட் பிடிச்சி பார்ப்பார். அப்புறம் வந்து என்ன பண்ணுவார்? சிகரெட்டை நிறுத்தி பார்ப்பார். ஒரு மாதத்துக்கு சிகரெட்டே பிடிக்கக்கூடாது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஆராய்ச்சியாளர்களுடைய கண்ணோட்டம். சில அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா காலம் முழுக்க அந்த சிகரெட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. அதனால் புதுமையான அனுபவங்களை தேடுறவங்க தான் ஆராய்ச்சியாளர்கள். புதுமையான பரிசோதனைகள், புதுசாக ஏதாவது பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சிகரெட் பிடிப்பாங்க, மது அருந்துவாங்க. சரி கொஞ்ச நாளைக்கு மது அருந்தாமல் இருக்கலாம், புதுசாக ஏதாவது பரிசோதனை பண்ணலாம். மது அருந்தாமல் இருக்கலாம், சிகரெட் பிடிக்காமல் இருக்கலாம், கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கலாம், நேர்மையாக இருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஏமாற்றி இருக்கலாம், மற்றவங்கள திருடி இருக்கலாம். இனிமேல் கொஞ்சம் காலத்துக்கு நேர்மையாக இருந்து பார்க்கலாம், என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம். அப்படிங்கும்போது நேர்மையாக இருந்து பார்க்கும்போது வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயரும், நல்ல பண்புகள் ஏற்படும், மரியாதை கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வாழ்க்கை இன்னும் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் எதையும் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்து நம்ம இந்த வாழ்க்கை அனுபவங்களை எதிர்கொள்ளும் போது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிமையாக மாட்டோம். ஒரே விஷயத்தையே வாழ்நாள் முழுதும் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். சின்ன வயசில் குடிச்சிக்கிட்டு இருந்த அந்த சிகரெட்டை ஒரு நாள் வாழ்நாள் முழுதும் சில சிகரெட் பிடிச்சே செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லை. அவங்ககிட்ட அடிமைத்தனம் தான் இருக்குது. அந்த சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தீங்கன்னா புதுமையான பரிசோதனைகளை செஞ்சு பார்ப்பீங்க. புதுமையான பரிசோதனைகள் எந்த விஷயத்துக்கும் அடிமையாக மாட்டீங்க. ஒரு புதுமையான பரிசோதனைகள். இது வரைக்கும் நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்திருப்பீங்க, ஏமாற்றிருப்பீங்க, திருடி இருப்பீங்க, லஞ்சம் வாங்கியிருப்பீங்க. சரி கொஞ்ச காலத்துக்கு லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் யாருக்கு வரும்னா ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தான் அது வரும். ஆராய்ச்சியாளர்களுக்கு எல்லா விதமான அனுபவம் அப்படித்தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் எதையும் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கெட்ட பழத்துக்கும் அடிமையாக மாட்டீங்க. நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் போவீங்க.